My dear friends, this is your Dr. Pannir Selvam. மனித வாழ்க்கையை பற்றி அந்த வாழ்க்கையில் ஃபிசிக்கல், சோஷியலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ரீ அரவிந்த பெருமானார் வந்து அது டீட்டெயில்டாக நாட் ஓன்லி ஒன் லாங்குவேஜ், செவரல் லாங்குவேஜஸ் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய ஒரு பெரிய உருவாகப்பட்ட அந்த நிலையும் அறிந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, the life and spiritualism is a blended. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாழ்வு அனைத்துமே யோகம். நீங்கள் வாழக்கூடிய ஐ திங்க் தெர் இஸ் அ லைஃப் கிவன் டு யூ. அந்த லைஃப் யூ ஹேவ் டு லிவ். அந்த வாழ்க்கையே வந்து யோகமான வாழ்க்கை, யோகத்திற்குரிய வாழ்க்கை. அவருடைய வரிகள் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எல்லா வாழ்க்கையும் அனுபவம் பெறுவதற்காகவும் இறைவனை வெளிப்படுத்துவதற்காகவும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஓர் அபரிதமான பல்வகை வாய்ப்பை அன்றி வேறு இல்லை. வாழ்வது அனைத்துமே யோகம். அதில் வந்து எல்லா வாழ்க்கையும் அனுபவம் பெறுவதற்காகவும் இறைவனை வெளிப்படுத்துவதற்காகவும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு அபரிதமான பல்வகை வாய்ப்பை அன்றி வேறு இல்லை. That's all. The purpose of human existence, the purpose for which we have born, there are reasons. That is opportunity. That is what அவையார் வந்து அரிது மன்றாய் பிறப்பது அரிது அப்படின்னாங்க. அப்போ you have to live your life. எல்லா வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையாலும் சரி, அல்லது இல்லற வாழ்க்கையிலிருந்து மாறுபட்ட தனிப்பட்ட துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையானாலும் சரி, இது எல்லாமே the birth and again the purpose of your existence to learn experience அனுபவம் பெறுவதற்காகத்தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம். சரவணபா ஹோட்டல்கார் வந்து ஒரு சாதாரண ஒரு டீ ஸ்டால், ஒரு கடையில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் டீ கடை வச்சு, அதுக்கப்புறம் பாத்திர கடை வச்சு, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து ஒருத்தர் ஹோட்டலில் போயிட்டார், இன்னொருத்தர் வந்து பாத்திரங்கள், துணி அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் உயரத்துக்கே போயிட்டார். நல்லி சில்க் வந்து சாதாரணமாக ஒரு பெட்டு விற்றுருந்தவங்க ஒரு நல்லி சில்க் எம்போரியுமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாஜி முசா ஷேட் வந்து பேண்ட் பீட்டு ஷர்ட் பீட்டு கொடுத்தவர் ஒரு பெரிய ஹாஜி முசா பாரடைஸை ஏற்படுத்திட்டார். அப்போ வந்து அவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பா கெட்ட வாய்ப்பா, வாழ்க்கைக்குரிய அர்த்தத்திற்குரிய வாய்ப்பா? அப்போ எல்லா வாழ்க்கையும் இப்படியான அனுபவம் பெறுவதற்காக. காமராஜர் வந்து எத்தனை இடங்களில் வந்து உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் அவரால் இருக்க முடிந்தது. அதே போல் மறைந்த கலைஞர் முதலமைச்சரானாலும் முடிவு எடுப்பதிலே அவர்கள் வந்து அவசர புத்திக்காரர்களில் ஒரு எந்த சாத்தியக்கூறுகளிலே வந்து அனுபவத்தோடு அழகாக அணுகி அந்த இம்பேக்ட் எந்த அளவிற்கு அது விளைவை கொடுக்கும் என்பதை தெரிந்து புரிந்து செய்வார்கள். நான் கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், உடனுக்குடன் வந்து காமராஜர் வந்து முடிவெடுப்பார். இந்த காரியம் நடக்க வேண்டுமென்றால் உடனே முடிவு பண்ணலாம். ஆனால் அவருடைய பெண் விளைவுகளை பார்த்தால் ஒரு 5 ஆண்டு திட்டத்திற்கு மேலே நம்ம வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணுறோமோ அத்தனையும் அதில் வந்து கொடுக்கும். அப்போ அந்த அனுபவங்களை கொடுக்கக்கூடியது அந்த வாழ்க்கை. அந்த அனுபவங்களை பெறுவது எப்படி? அந்த அனுபவங்களை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, வாய்ப்புகள் என்ன? அதுக்கு தான் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு தான் அப்ரோச்சஸ். அப்போ அதில் தான் வந்து நெகட்டிவிட்டை தூக்கி எறிகிறோம். கொஞ்சமாக நெகட்டிவ் வரையெல்லாம் வெளியே போட்டு பாசிட்டிவிட்டி, தென் யுவர் டீப்பர் திங்கிங், யுவர் ரிசர்ச், யுவர் அனாலிசிஸ், சோல் சர்ச்சிங் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ், இதெல்லாம் வர கல்வி. அதாவது இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்க, படித்த பாட்டாக கெடுத்தான், எழுதின ஏற்ற கெடுத்தான் அப்படின்வாங்க. அது காரணம் வந்து இந்த அனுபவ முத்திரைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆட்டிடியூட், பிஹேவியர், டிசிப்ளின், அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்டிங் and mutual respect and knowing the truth and how to make the evil things to be removed. What is the best? What is the worst? What are the things required? What are not required? What is the discipline life? And whom to respect? And how to create a harmony in a family? And how to keep your friendship? And how to read? How to be in the office? How to be in the school? And how to be in day-to-day routine activities, and how to be in your regular day-to-day activities, how to keep your body, and how to be your emotional contact, and how to build your sociological feelings,
So everywhere, lot of experience everywhere. Even how to drive vehicle, how to be on the road, and how to behave your boss, and how to behave your co-worker, how to behave with your common people. Everywhere, that is all experience. அனுபவம். இதை பெறுவதற்காகத்தான் இந்த எல்லா வாழ்க்கையும் அனுபவம் பெறுவதற்கு. அது வந்து I think you will have to segregate. Sometimes there are sociological, there are physiological, there are psychological, there are spiritual. There are so many things will be combined together in the composition. So that is the purpose for which I think அனுபவம் பெறுவதற்காகவும் அனுபவம் தருச்சு. அப்போ இன்னும் அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளுடைய எதற்காக வந்து நம்ம மனிதனை வந்து இறைவன் படைத்திருக்கிறார்? இறைவனை வெளிப்படுத்துவதற்காக. இறைவனை வெளிப்படுத்துவதற்கு எப்படி? இறைவனை வெளிப்படுத்துவது என்றால் அது தூய்மையானது, பரிசுத்தமானது, ஹைலி பியூரிஃபைடு, என்சாண்டிங், அது வந்து அவ்வளவு ஒரு புனிதமானது. அந்த மாதிரியான ஒரு இறைத்தன்மையை வெளிப்படையை கொண்டு வரவனால் நடைமுறை வாழ்க்கையாக இருந்தாலும் கூட you will have a truthfulness, sincerity, and less I think away from egoism, no sadist. So then I think you will also try to bring your soul, your behavior, your body, your inner body, your outer body in a way to coincide with the godly and the heavenly feelings, godly environment, heavenly attached with the vibrations. அதனை வெளிப்படுத்துவதற்காகவும் நமக்கு மனித பிறவிக்கு அளிக்கப்பட்டுள்ள I think அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் வாட் டைப் ஆப்பர்ச்சுனிட்டி? அபரிதமான, precious, auspicious, introspectively built, something which is more precious. அந்த வகையான அபரிதமான, not only one single, but you are given multiple ways, multiple things. பல்வகை வாய்ப்பு, different opportunities. Now, when you move out from your shelter, you are accounted to see several things before your eyes. The greenery things, and again on the way you have to have the poor people, rich people, the high people, heights, medicine buildings, and bungalows. And there are food prepared for poor, there are food for the middle class, and hotels. Now everywhere there are many opportunities to express your feeling, express your adjustment, express your thoughts everywhere. And when you are putting your neck or putting your head on it, sometimes there are some bad things, there are some good things. So what for good things, what for bad things? Good for things is acceptable, bad things are acceptable. You have to analyze what is good, what is not good. Whether for your child, or whether you are a father, whether you are a mother, or whether you are an office employee, or you are a public common man, or you are a young age, youth, middle age, every stage, every kind of situations, every kind of age things, you are given different opportunities to tackle with. When you tackle it, it may give you a very good impact or bad impact. Whether it is a bad, don't worry, but try to change yourself and again remove it from your things. So that is the golden words, I think, architected by Sri Aurobindo, saying that வாழ்வு அனைத்துமே யோகம், எல்லா வாழ்க்கையும் அனுபவம் பெறுவதற்காக, gaining, learning so many things by seeing and doing, seeing and demonstrating, listening. There are things which you have to see or receiving, but instinctively, purposelessly, you have to be seen many things in your life. That is for gaining your experiences. So completion of the experience, that experience, how it has been counted, how it has been taken, how it will be realized, how it is being felt, that is, you have revealed out the இறைவனை வெளிப்படுத்துவதற்காக, revealing of the godly feelings and the heavenly feelings. That is, அந்த வெளிப்படுத்துவதற்காக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் அபரிதமானவை. அந்த அபரிதமான வாய்ப்புகள்
நாம் பயன்படுத்தியோம் பண்ணால், அந்த அபரிதமான வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினோமானால் வேறு இல்லை. எல்லா வாழ்க்கையும் அனுபவம் பெறுவதற்காக, இறைவனை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு அபரிதமான பல்வகை வாய்ப்பே என்று வேறு இல்லை. அப்படிப்பட்ட அபூர்வமான வாழ்க்கை அது. வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும், வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், வாழ்க்கையை ருசிக்க வேண்டும், வாழ்க்கையை பயனுள்ளதாக்க வேண்டும், வாழ்க்கையை இறைத்தன்மையாக்க வேண்டும். இறைத்தன்மையை மட்டுமில்லை, இறைத்தன்மை உணர வேண்டும். இறைத்தன்மையோடு இருக்கின்ற பொழுது மனிதன் இறைவனாகிறான். அந்த இறைவன் சக்தி என்று வருகின்ற பொழுது பூர்ணாசக்தி பெற்று ஒரு சரணாகதி அடைகின்ற நிலைமையில் வருகின்ற பொழுது ஒரு புலகாங்கிதம், ஒரு மகிழ்ச்சி, அந்த அளவிற்கு எல்லையே கிடையாது. And that is known as a சச்சிதானந்தம், the supramental power. I think உங்களுடைய ஆன்மாக்களுடைய எண்ணங்களை எல்லாம் குவித்து சேர்த்து வந்து அந்த சுப்ராமெண்டல் பவர் என்கின்ற ஒரு நிலைமையை உச்சக்கட்ட நிலை என்ற பொழுது ஒரு அருமையான மகிழ்வான எல்லையில்லா ஆனந்தத்தை அடையக்கூடிய ஒரு சுபீட்சம் உங்கள் வாழ்க்கையிலே மலரும் என்கின்ற வரிகள், ரத்தனமான வரிகள். அதனை பின்பற்றுவோமாக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோமாக. இப்படிப்பட்ட அரிய வார்த்தையில் தந்திருக்கிற ஸ்ரீ அரவிந்தா அவர்களையும் சரி அன்னை அவர்களையும் அன்றாட வழிபட்டு வாழ்க்கையிலே சுபீட்சத்தை அடைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றியுடன் உள்ள பன்னீர்செல்வம். நன்றி.